பொதுவாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் வருத்தங்கள் வருகிறது, கவலைகள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது. தாவீது சொல்லுகிறாரு, என் சஞ்சலத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னியும் அப்படின்னு சங்கீதம் 25:18 சொல்லுகிறாரு. சங்கீதத்தில் 90ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் மோசே சொல்லுகிறாரு, மனுஷனுடைய வாழ்க்கை 70 வருஷம் பிளக்கத்தின் மிகுதினால 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. கரங்களை ஆண்டு சோதனை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் அனுபவத்தோடு சொல்லுகிறாங்க வாழ்க்கையில் வருத்தம் சஞ்சலம். மோசே அவர் 70 வயசு கூடி போனால் 80 வருஷம் சொல்றாரு. ஆனால் அவர் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? மோசே எத்தனை வருஷம் இருந்தார்? 120 வருஷம் இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவர் 80 வயசுல தான் இவர் ஊழியத்துக்கே அழைக்கப்பட்டு போறார். 40 வருஷம் நடத்தியிருக்காரு. அதனால அவர் எழுதாரு, எல்லாருமே 80 வயசு வரைக்கும், அதுக்கு மேலே இல்லை போல. அதனால 70 வயசு மிஞ்சி போனால் 80. அதனுடைய மேன்மை என்ன? வருத்தம் சஞ்சலம். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தம் வாசிங்க. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6 வாசிங்க. யோபு 5:6. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். நம்ம வாழ்க்கையில நம்ம வருத்தங்கள் மாற வேண்டுமானால் நாம் தேவனை நாடி நம்முடைய நியாயத்தை, நம்ம வருத்தத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஒப்புவிப்பேன். அடுத்த வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். வாழ்க்கையில நம்ம நெருக்கம், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அல்லேலூயா. அவைகள் மாற வேண்டுமானால் நம்ம ஆண்டவரோடு நல்ல ஒரு நெருக்கம், அவரை நாட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 116:10 வாசிக்கிறோம், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறாரு, நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். சொல்லுங்க எல்லாரும். அதாவது என்ன மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வருத்தங்கள் பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் படிகளாக என்ன செய்யும்? மாறும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறாரு, என்னுடைய வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும், வாசிங்க. யோசேப்பு தன் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் எல்லாத்தையும் நான் மறக்கும்படி செஞ்சார். தகப்பன் குடும்பத்தை வச்சு தகப்பன் குடும்பத்தாளுகளை கொண்டு கூட தான் பெத்த தகப்பனுடைய குடும்பம் கூட பிறந்தவங்களை கொண்டு யோசேப்பு ரொம்ப வாழ்க்கையில் வருத்தப்பட்டவர். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப வாழ்க்கையில் என்னைக்கும் அதை மறக்க முடியாத ஒரு வேதனையில் இருந்திருக்காரு. ஆனால் யோசேப்பை தேவனை ஆசீர்வதித்து எகிப்தில் கர்த்தர் அவனை ஒரு பெரிய பிரதமராக உயர்த்தி அங்கே ஒரு பெரிய தோத்திரம், ஒரு துணை ஜனாதிபதியுடைய மகளை இவனுக்கு மனைவியாக கல்யாணம் முடிச்சு கொடுத்து இவன் பெரிய ஒரு ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவர் இவனை உயர்த்தி வச்சு இவனுக்கு முதலாவது ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாரு. அதுக்கு மனாசேன்னு பேர் வச்சான். அதோடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே. சொல்லுங்க, என்ன தேசமா? ஹல்லேலூயா. எங்க ஒரு விசுவாசி சிறுமைப்பட்டு இருக்காங்களோ, ஒரு தேவனுடைய பிள்ளை சிறுமைப்பட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். நீ எங்க சிறுமைப்பட்டு நடந்தாயோ, நீ எங்க தலை குனிஞ்சு நடந்தாயோ, அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை சிங்கம் போல தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். கரங்கள் ஊத்திலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதனால சொல்லுகிறார், என் வருத்தங்கள் யாவையும் குடும்பத்தார் செய்த எல்லாத்தையும் நான் மறக்கும்படி தேவன் என்னை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி அவனுக்கு மனாசேன்னு பேர் வச்சார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 1998 பெருக்குமார் வச்சு சங்கரன் கோயில் காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருந்தோம். 4 நாள் மீட்டிங் 98 ஜனவரி மாதம். இப்போ இம்மானுக்கு ஒரு 3 வயசு முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் குட்டி பையன் நல்லா ஓடி ஓடி விளையாண்டு நடப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர் பெருக்குமார்ஸு அங்கே ஒரு வீட்டில் தங்கி இருந்தார். அந்த வீட்டில் நான் நிற்கும் போது இவன் ஃபாதர் பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக அலைஞ்சான். அப்போ ஃபாதர் என்ன பார்த்து சொன்னார், எப்பா உன் வருத்தங்களெல்லாம் ஆண்டவர் மறக்கும்படி உனக்கு மனாசை மாதிரி உனக்கு ஒரு மகனை கொடுத்துருக்காருன்னாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இம்மானு இப்போ ஜோடா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து நம்ம வருத்தங்கள் எல்லாத்தையும் தேவன் என்ன செஞ்சார்? மறக்க பண்ணினார். காலையில் சொல்லுங்க. விக்டோரியா சொல்லுவா, ஜூடா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரியமான பிள்ளையாக இருப்பான் எல்லாருக்கும். அதனால் அவள் சொல்லுவா, ஜூடா எப்போதுமே சின்ன பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கும் என்னப்பா அப்படின்பா. ஏன்னா பெரிய பிள்ளை ஆகிட்டாமனா போச்சு தோத்துறால, சின்ன பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாள். அவன் பெரிய பிள்ளை ஆகிட்டான். அடுத்த சின்ன பிள்ளைகள் இணைஞ்சிருச்சுப்போம். பைசோன், சாண்ட்ரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம வருத்தங்களை எல்லாம் மறக்கும்படி ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாரு. அடுத்து பேரம்பத்தியை கொடுத்தாரு. பிள்ளைகளுக்கு பேரம்பத்தியம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது நம்மலாம் நான்லாம் வருத்தம் என் வருத்தம் ஒரு நாளும் போகிறதில்ல. சாகு வரைக்கும் இந்த வருத்தத்தோடு நான் சாவும் நான் நினச்சேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் பார்த்த உடனே வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணினார். உங்களை எல்லாம் பார்க்கும்போது, இந்த ஊழியங்களை எல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவர் வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களை பார்க்கும்போது வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சில வருத்தங்கள் இருக்கலாம். குடும்பத்து ஆட்களை கொண்டு, உடன்பரப்புகளை கொண்டு, பக்கத்து உள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம். வறுமை, பொருளாதார கஷ்டம், எல்லா வருத்தங்களையும் ஆண்டவர் நீக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் மிகவும் நெருக்கப்பட்டார்களாம். உபாகம் 26ஆம் அதிகாரத்தை போட்டு, உபாகம் 26ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி, வாசிங்க, எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்னஞ்சோம்? கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்திலே இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவங்க வருத்தத்தையும், அவங்க சிறுமையும், அவங்க நெருக்கத்தையும், அவங்க ஒடுக்கத்தையும், அவங்க ஏழ்மையையும் நிந்தனையும் பார்த்தார் ஆண்டவர். அதனால ஆண்டவர் இப்போ எங்க கொண்டாந்து வச்சிருக்காருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களிலே சிங்காரமான தேசமா எகிப்து, இந்த இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. அந்த நல்ல தேசத்துக்கு நம்முடைய ஜனங்களை கர்த்தர் கூட்டி கொண்டே அங்கே வைத்தார். எத்தனையோ தடைகள் இருந்தால் எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு வந்து வைத்தார். அன்னைக்கு நீங்களும் நானும் அதே நம்ம எல்லாரும் அன்னைக்கு அவங்க எல்லாரும் அவருடைய ஜனங்களாக இருந்தாங்க, சொந்த ஜனங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சொந்த பிள்ளைகளாக இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்கள விட ஆண்டவர் நம்மளை 100 மடங்கு என்ன செய்வார்? உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அவங்க அந்த காலத்தில் உள்ள இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தேவ ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். நம்மளாம் யாரா இருக்கோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா அவங்கள விட நம்மளை 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம சிறுமையையும் நம்ம நெருக்கத்தையும் நம்ம வருத்தத்தையும் போக்கி பாலும் தேனுடைய தேசத்தை கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் அதை விட நம்மளை உயர்ந்த நிலைமையில வச்சு இளைப்பாறுதலை கர்த்தர் நம்ம கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? நம்ம ஏசப்பாவை நம்பி இருக்கிறபடினால நமக்கு இளைப்பாறுதலை இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்து இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த நமக்கு ஆசீர்வதித்து நம்மளுக்கு இளைப்பாற பண்ணுவார். ஆமென் சொல்லுமா? இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்கிட்டேலாம் உலகத்திலே ஒரு சின்ன நாடு. அது
விவசாயத்தில் உலக அளவில் மிஞ்சின நாடு அது. உலக அளவில் விவசாயத்தில் அதிகமான விளைச்சல் விளையதெல்லாம் இந்த இஸ்ரேல் நாடு தானா. அந்த அளவு அந்த மக்களை ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்து ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட இடம் தேசங்களிலே சிங்காரமான பார்த்து வச்ச இடத்துக்கு கொண்டு வந்தார். எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து வச்சிருக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்கிறாரு. சிங்காரமான இடமா இருக்கும். அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். உங்க வாழ்க்கை உங்க எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் வச்சு அவர் கையில் வச்சிருக்காரு. எப்போ நம்ம கரெக்டாக நம்ம சரியாக கொண்டாந்து வச்சு அவரை ஆசீர்வதிப்பார். அப்படியானால் நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கவனமாக செவி கொடுத்து ஆண்டவருக்கு நம்ம ஒரு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பாத்திரவான்களாக நம்ம நடக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை வருத்தப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதெல்லாம் பேசியா இருக்க நேரம் இல்லை. தேவனை நம்ம வருத்தப்படுத்துகிறவர்களாக இருந்தோமானால் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு நம்முடைய ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்களினாலும் நம்முடைய அக்கிரமங்களினாலும் அவரை சங்கடப்படுத்தி அவரை வருத்தப்படுத்துவோமா. அதாவது ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 23, 24 வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் பலிகளின் நினத்தினால் போட்டுட்டானே பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி. பாருங்க, விசுவாசி இன்னைக்கு ஆண்டவரை சங்கடப்படுத்தாங்களா? நீ பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். உன் அக்கிரமங்களினாலே நீ என்ன செஞ்ச? என்ன தேவனை வருத்தப்படுத்தமா. நீ காணிக்கை செலுத்தி பானங்களால் நீ எனக்கு சுகந்த பட்டைகளை செலுத்தி ஆடுகளை கொண்டு பலி செலுத்தி அப்படி என்னை கனப்படுத்தணும்ப்பா. நீ அதை செய்யாட்டு கூட பரவாயில்லை. ஆனால் நீ உன்னுடைய பாவங்களினால என்னை வருத்தப்படுத்தி என்னை சங்கடப்படுத்துகிறாய் என்றார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம சங்கடப்படுத்தி வருத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை நம்ம ஆண்டவர் துக்கப்படும்படி, ஆண்டவர் சங்கடப்படும்படி, ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு நம்ம வருத்தத்தை நம்ம அனுபவிப்போம். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வருத்தத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க எப்போமெல்லாம் வருத்தத்தை அனுபவிச்சாங்கன்னா அவங்க தேவனை விட்டு விலகும் பொழுது, அவங்க தேவ சித்தத்தை விட்டு மீறும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நெருக்கமும் வருத்தமும் சங்கடமும், அதாவது எதிரிகளுடைய அடிமைத்தனத்துக்குள்ளேயும் அவர்கள் மாட்டப்பட்டார்கள். தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துவோமானால், ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை ஆராதிப்போமானால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுமா. இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலும் தேவனும் ஓடுகிற தேசத்தில் நம்ம கொண்டு வந்து விட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை செழிப்பான வாழ்க்கை, ஒரு அற்புதமான இளைப்பாறுதலான வாழ்க்கையை கொடுக்கவே ஆண்டவர் நம்ம மேலே பிரியமா இருக்கிறாரு. ஆனால் நம்ம அநேகம் ஒரு ஆண்டவரை வருத்தப்படுத்துறதுனால நம்முடைய வாழ்க்கை இன்னும் பின்வாங்கி போய் கொண்டே இருக்கிறது. இளைப்பாறுதலை அடைய முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போமா? மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அது முந்தின வசனத்தை வாசிப்போம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அதுக்கு முன்னாடி வசனம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஏசப்பா ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையா இருந்தார். ஏசப்பாவை தனிமையா விட்டுட்டு இந்த சீசர்கள் இணைஞ்சாங்க, படகுல ஏறி போயிட்டாங்க. ஏசப்பா ஜெபம் பண்ணும்படி இணைஞ்சார், ஒரு மலை மேல் ஏறி ஜெபம் பண்ண போயிட்டார். இவங்க இணைஞ்சாங்க 12 பேரும் ஒரு படகை பிடிச்சாங்க, படகுல ஏறி இவங்க போயிட்டாங்க.
அவர் கரையிலே சாயங்காலம் போது, அதாவது அதுக்கு அவர் கரையிலே அவர் சாயங்காலம் போது படகு நடுக்கடலில் இருந்தது. படகு நடுக்கடலிலே இருந்தது. அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. யாரை விட்டுட்டு? ஏசப்பா விட்டு இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய, அவருக்கு ஒரு வேலை கழுதை இல்லை. கர்த்தருக்கு தோத்துறோம். ஆமாம், சிலருக்கு ஜெபம்னு சொன்னாலே ரொம்ப தூரமான ஒரு வாழ்க்கை. பைபிள் வாசிப்போக்கும் ஜெபத்துக்கும் இன்னைக்கு ரொம்ப தூரமாக்கிட்டாங்க வாழ்க்கையை. ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரை விட்டு கொஞ்சம் அப்பால கொஞ்சம் உலக பழக்க வழக்கங்களோடு உலக சிநேகங்களோடு போயாச்சு. இப்போ ஏசப்பாவை கரையில் விட்டாச்சு. கை இப்போ எங்கே நிற்கி? நடுக்கடலில் நிற்கி. கரங்கோத்தில்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவ சித்தம் செய்வது கிடையாது, தேவனுடைய சத்தம் கேட்பது கிடையாது, தேவனுக்கு பிரியமானதை செய்யறது கிடையாது. ஆண்டவரை கரையில விட்டுட்டு இவ எங்க நிக்காவ? சத்தமா சொல்லுங்க. நடுக்கடலில் நிக்கிறாங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக அப்பொழுது காற்று உனக்கு எதிராக தான் இருக்கும். நீ ஆண்டவரை விட்டுட்டு நீ போனா உனக்கு எல்லாமே தோத்துரும், உனக்கு எல்லாம் எதிராக தான் வந்து சேரும். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, தண்டு துடு போட்டுதான் எல்லாம் தள்ளணும், இந்த பக்கமும் தள்ளணும். இவங்களை தள்ளி தள்ளி என்ன வலிக்கு தண்டு வலிக்கு. அப்பா இனிமே நம்மளால தள்ள முடியல. காற்று ஓவர அடிக்கி, எதிர்த்து அடிக்கி, அலை அடிக்கி, ராவு நடுச்சாமோ, ஒரே இருட்டு கொந்தளிப்பா இருக்கு. வசமா வந்து நடுக்கடலுக்குள்ள மாட்டிக்கொண்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர்கள் தண்டு வலிக்கிறதுனாலே அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. யார் கண்டா? சீசர். இவர் ஏசப்பா எங்க நிற்கிறாரு? கரையில் நிற்கிறாரு. இவங்க நடுக்கடலுக்குள்ள என்ன செய்தாங்க? ஏசப்பா விட்டு நீ எங்க போனாலும் நீ உருப்பட மாட்ட. ஏசு இல்லாம நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது வாழ்க்கையில உன் வெற்றியை தராது. அல்லேலூயா. இயேசுவ கூட இல்லாம, இயேசு உன்னோட வராம, இயேசுடைய ஒத்தாசை, ஏசப்பாவுடைய ஒத்தாசை இல்லாம ஒரு சுய முயற்சினால ஒரு காரியமும் நடக்காது. இப்ப நடுக்கடல்ல வருத்தப்பட்டுக்கிட்டு நிக்காங்க. வருத்தப்படுகிறத பார்த்து ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நடுக்கடல்ல கர்த்தர் என்ன செய்றாரு? இயேசு என்ன செய்றாரு? நடந்து வரார். ஏக்கா திரவியம். அல்லேலூயா. இயேசு நடந்து வரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து வருகிறது, நடந்து வந்து அவர்களை விட்டு கடந்து போகிறவர் போல காணப்பட்டாராம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு, அவர் இயேசு கடலில் நடக்கிறதை சீசர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். பேய் நினைச்சாங்களாம். என்ன நினைச்சாங்களாம்? பேய் வந்துருச்சு அப்படி சொல்லி, பேய் வந்துருச்சு சொல்லி எல்லாம் சத்தம். நடுக்கடலில் ஒரு மனுஷன் நடந்து போன பார்த்த உடனே ஒன்னாவே இருந்திருக்காரு, ஒன்னாவே தங்கியிருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அவரை கண்ணால பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லுதாங்க? இப்போ அவர் நேர பார்த்துட்டு என்ன சொல்லுதாங்க? அவர் ஒன்றும் ஆவேசம் மாதிரி பேய் மாதிரி எல்லாம் போகல, இயேசுதான். ஆனா இது எப்படி முடியும்? இவர் பேயாத்தான் இருக்குன்னு நினைச்சு என்னஞ்சாங்க, கடைசிக்கு ஒரு பேயா மாறிட்டார் சொல்லி ஆவேசம் பலரி பயந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு இயேசுவை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்து அவர்களுடைய இருதயம் கடினமாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல், ஏற்கனவே 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சவங்க, 12 கூட நிறைய எடுத்தவங்க, அதெல்லாம் அவங்க இன்னும் அவங்களுக்கு எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும், எத்தனை சத்தியத்தை கேட்டாலும், இன்னைக்கு அநியம் பேர் மனம் திரும்புவதும் கிடையாது, உணர்றதும் கிடையாது. இருதயம் இன்னமும் கடினமாத்தான் இருக்கிறது. சோதனை செலுத்துமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு அந்த படகுல ஏறின உடனே இப்போ காற்று நின்றுச்சு, அலைகள் நின்றுச்சு, இப்போ அமைதியா போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இல்லாத படகு மிகுந்த வருத்தம்,
வாழ்க்கையில் இயேசு இல்லாம நம்ம எடுக்க அத்தனை முயற்சிகளும் தோத்திரம் வருத்தமாக தான் முடியும். எவ்வளோ வருத்தப்பட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நீங்கள் படுகிற வருத்தமெல்லாம் வீணா போயிடும். இயேசு இல்லாமல் தேவ சித்தம் இல்லாமல் ஆண்டுடைய வழியில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம கர்த்தாவே சொல்லும், அடியேன்னு கேட்குறேன், உம்முடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனோடு நீங்கள் நல்ல அந்யோன்யமாக ஐக்கியமாக இருந்தேன்னா ஆண்டவர் உங்களுக்கு எந்த விதமான வருத்தம் இல்லாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இயேசுவை கரையில விட்டுட்டு அவர் ஜெபம் பண்ண இந்த இவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதானே? இவங்களுக்கு ஜெபம் பண்ணா வேப்பங்காயா இருந்திருக்கு, அதனால நம்மளால மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. அவர் ஜெபம் பண்ண வேண்டியவனை விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க, இயேசுவையே விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு இவங்களை தேடி கடல் மேல நடந்து வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை கரையில விட்டு போன படுவாவிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசுவை இல்லாம இன்னைக்கு அநேக பேர் வாழுதாங்க, தேவ சித்தம் செய்யாம இன்னைக்கு அநேக பேர் வாழுகிறாங்க. கர்த்தாவே சொல்லும், உங்களுடைய சித்தைய வாழ்க்கை நிறைவேறும் சொல்லி ஜெபம் பண்ணாமலே அவங்க இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணி அவங்க வழிக்கு இயேசுவை கூப்பிடுதாங்க. இவங்களோட இயேசு வரமாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமானா? அல்லேலூயா. என் வழி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமானா ஆண்டவர் நம்மளோடு இருப்பாரானா வருத்தம் இல்லாம சங்கடம் இல்லாம சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். கரங்கூத்தியெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதுன்னு பார்த்தோம், இப்போ ரெண்டாவது பார்த்துருக்கோம். நீ மூணாவதுன்னு போடுங்களேன். மூணாவது பாருங்க, எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று எச்சரித்தான். அவர்களை எச்சரித்தான். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்படுவதை பார்க்கிலும் உலகத்தான் சொல்லுவதை அதிகமாய் நம்பினான். நம்ம அப்படி போனா நல்லா இருக்குண்டா, இப்படி போனா நல்லா இருக்குண்டா, இப்படி சொல்ல உலகத்தை சொல்ல. கர்த்த ஊழியக்கார் என்ன சொல்லுதாரு, வயசுல மூத்தாளுக்கு என்ன சொல்லுதாங்கலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் அசட்டை பண்ணி அவங்களெல்லாம் மதிக்கதே கிடையாது. அதனால கர்த்தருக்கு சோதரன் நூற்றுக்கு அதிபதி என்ன கப்பல் மாலுமியையும் கப்பல் எஜமானியும் நம்பினான். இவன் இப்படி சொல்லுதான் இந்த பவுலுன்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல, அவன் கிடக்குறான் ஐயான்னு சொல்லிட்டு இவங்க என்னஞ்சாங்க, அவங்க அந்த கிரேத்தா தீவை விட்டு அவங்க புறப்பட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கு தென்றல் மெதுவாக அடித்தபடினாலே அவங்க கோரிக்கை நிறைவேறிச்சுன்னு போய் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்ல கேட்டு நம்ம இருந்தால் நல்லா மணக்கம், நல்ல வேளை வந்தோம்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் நல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காத யூரோக்கிலின்ங்கிற ஒரு பெரிய கடுங்காற்று அவங்களை நோக்கி அடிக்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா. கன்னியாகுமரிக்கு போக வேண்டிய கப்பல் இப்போ கல்கத்தாவை பார்த்து போயிருச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்களா சூரியனா இரவா பகலான்னு தெரியாத அளவுக்கு ராவு எது பகல் விடிய ராவுன்னு தெரியல, பகல் எதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மேகம் இருட்டு மழையும் இருட்டு மேகத்துக்குள்ள மழைக்குள்ள அகப்பட்டு நொந்து நொறுங்கி சுக்குநூறாகி அவங்க கப்பல்ல இருந்த எல்லா சரக்குகளையும் தூக்கி என்ன செய்தான், கப்பல்ல போடுதான். அல்ல சொல்லுங்க. பவுல் சொன்னா நம்ம இந்த பிரயாணம் பண்ணுகிறது நல்லதல்ல, சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய பிராணனுக்கே சேதம் வரும் என்று காண்கிறேன் என்று எச்சரித்தான். ஊழியக்காரன் எச்சரிப்பை கேட்காம இவங்க புறப்பட்டு போனதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் அநேக நாட்கள் அவங்க சாப்பிடல. பவுல் அவர்கள் நடுவிலே இருந்து மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொல்ல நீங்க கேட்டிருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சில பாஸ்டர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் சொன்னார் ஓட விட மாட்டாரு, தடை பண்ணிடுவாரு. அதனால எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்மள்ட்ட கடைசியாக தான் பாஸ்டரை கொண்டுட்டு வருவாங்க. சில காரியங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். தோத்தர் நம்ம எதுக்கு தடை பண்ண போறோம், நம்ம விசுவாசி நல்லா இருக்கட்டும் நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் அதாவது தாய் தாப்பன் சில கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட சில கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லாரு கேட்கலாம் மாட்டாங்க. கர்த்தர் சொன்னாலும் கேட்க போறதில்லை, அது கேட்கவும் மாட்டாங்க.
இப்போ பவுல் சொன்னதை இவங்க என்ன செய்யல, கேட்கல. அதான் பவுல் சொல்லாரு, ஏன் சொல்ல நீங்க கேட்டிருந்தேலாம் அல்ல இந்த வருத்தமும் இந்த சேதமும் இணைஞ்சிருக்காது, வந்திருக்காது. இப்போ கப்பல் பல கோடி ரூபாய், பல கோடி சரக்குகள் இருந்த அத்தனை கண்டெய்னர்களையும் கடலுக்குள்ள தள்ளி விட்டாச்சு. அல்லேலூயா. இப்ப கப்பல் மாத்திரம் தான் இருக்கு. அதை காப்பாற்ற நினைச்சா கப்பல் இப்போ அலைகளால அடிச்சு கப்பல் சுக்குநூறா உடையுது. கடைசிக்கு ஒரு ஓரத்துல போய் முட்டி அந்த காற்று அடிக்கிற மலை அடியில கப்பல்லாம் நொறுங்குது. அந்த பலகையை பிடிச்சு, கப்பல் இருந்து உடைஞ்ச பலகை துண்டு பீசுகளை பிடிச்சு 250 பேர் நீஞ்சி கரை சேர்ந்தாங்க. அல்லேலூயா. அந்த கப்பல்ல 250 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா, ஒரு நிமித்தம் ஒருவரும் சாவ போறது இல்லைன்னாரா. நானும் நீங்களும் போற பிளேன்ல, நம்ம போற கார் பஸ்ல, நம்ம போற கார்ல, நம்ம போற ட்ரெயின்ல ஆபத்து விபத்து செய்யாது வராது. அந்த வசனத்தை வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லா உயிர் மட்டும் பிழைச்சு கரை சேர்ந்தாங்க. அவனுக்கு ஊழியக்காரன் சொல்ல ஆலோசனையே கேட்டிருந்தா இந்த வருத்தமும் இந்த சேதமும் அன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆக 4 நட்சத்திரம் பார்க்கும்போது ஆண்டவரை நம்ம வருத்தப்படுத்தும் பொழுது அங்க சாத்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப கவனமா இருப்போம். நம்ம வருத்தங்கள் மாற வேண்டுமானால் இயேசு இல்லாத வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நீ உன் லெக்க அடைய முடியாது. தேவ சித்தம் செய்யாம, தேவர் உன்னோடு இல்லாம, நீ அவரோடு இல்லாம, அவர் வழிக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காம நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நீ சரியான லெக்க அடைய முடியாது. இயேசு உன்னோடு இருப்பாரானால் நீ அருமையா லகுவாய் போய் ஈஸியா நீ வெற்றியை சுதந்திரிப்பாய். 2வது, ஊழியக்காரருடைய ஆலோசனையை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வோமானால், கீழ்ப்படிவோமானால் நமக்கு எந்த சேதமும் வருத்தமும் நஷ்டமும் ஆகாம மகிழ்ச்சியா செலவு இல்லாம லாபத்தோடு வண்டியை ஓட்டுவோம். அல்லேலூயா. எல்லாரும் எளிமை நிற்போமா? ஓரா பாலா ஷங்கரா தியாலக்ல கதராமா ரஷா காலா பாலா ஊராமா ராதா ராமா ராதா ரா காலா தரா பகா ரஷா காலா பகரா சங்கரா பரா பராமே எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. உமது அன்பை உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கே. மாத்தி போடு. இருள் என்னை வேளையிலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ மறப்பேனோ என்று சொல்லி, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. பாடுவோம். கனிவாக என்னை நீ தேற்றினீரே,
கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவே உன் பாதத்திலே, மண்டி எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. அருமையான பரலோக பிதாவே, எங்க வருத்தங்களை எல்லாம் நீர் பார்த்து ஆண்டவரே எங்களை செழிப்பான இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ரெண்டாவது பார்த்தோம் கர்த்தாவே, இயேசுவே நீர் இல்லாம நாங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வியில முடியும் என்பதை பார்த்தோம். மூன்றாவது, ஏசப்பா, நாங்கள் தேவனுடைய மனுஷர்களுடைய சொல்ல நாங்கள் கேளாமல் கீழ்ப்படியாமல் போகும்போது எங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் சேதம் வருவதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் இந்த கேட்ட சத்தியத்தின்படி எல்லாம் கையை ஓட்டி ஜெபம் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கேட்ட கர்த்தருடைய வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.